ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகம் அறிஞர் அண்ணாவின் மேல் அதிக அன்பு கொண்டவர். அவருடைய சொற்பொழிவு பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டு அவர் 1957இல் திமுகவில் அண்ணாவின் திமுகவில் இணைந்தார். 1967இல் எம்எல்ஏவும் ஆனார். அப்போது மக்கள் திலகத்தை பாராட்டி எழுதிய பாடல் அறிஞர் அண்ணாவின் அனுமதி பெற்று நாகூர் EM அனிஃபா அவர்கள் பாடிய பாடல் இதோ. காய்ந்து சிவந்தது சூரியகாந்தி, கனலில் சோய்ந்து சிவந்தது காட்சிய தங்கம், ஆய்ந்து சிவந்தது அறிஞர்தம் நெஞ்சம், தினமும் ஈந்து சிவந்தன எம்ஜிஆர் இருகரமே. 1967இல் மக்கள் திலகம் பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவுடன் எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன், தங்க குணமுள்ள கலை மன்னன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் மன்னன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன். வெற்றியை கொண்டாட மக்கள் திலகத்தை பாராட்டி கவிதை பாடல் வரிகள் வருவதற்கு அறிஞர் அண்ணா சம்மதித்தார். கட்சியை அறிஞர் அண்ணா கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்தார். அவர் அனுமதித்த ஒரே பாடல் மக்கள் திலகத்திற்கு மட்டுமே. அவருக்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு வந்த பாடல்கள் வேறு விதம். வாரி வாரி வழங்குவதில் பாரி வள்ளல், வண்ண தமிழ் வளர்ப்பதிலே பாண்டி மன்னன், காரிருளை நீக்குகின்ற உதய சூரியன், கட்சி கட்டுப்பாட்டை காத்து நிற்கும் கொள்கை காவலன், கொள்கை காவலன். எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன், தங்க குணமுள்ள கலை மன்னன், மக்கள் திலகம். மக்கள் திலகம் தன்னுடைய திரைப்படங்களில் அது யாருடைய தயாரிப்பாளர் யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய காட்சிகளில் உதயசூரியன் சின்னமும் சிவப்பு வண்ண கொடியும் தவறாமல் இடம்பெறும்படி பார்த்து கொண்டார். அண்ணாவின் கொள்கைகளான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றை தன்னுடைய படங்களிலும் வாழ்க்கையிலும் பாடல் வரிகளிலும் வரும்படி பாடல் ஆசிரியர்களிடம் கூறுவார். அதேபோல் தன் வாழ்க்கையிலும் கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டார். அதனால்தான் மக்கள் திலகத்தின் புகழ்பாடும் இந்த பாடலுக்கு அனுமதி அளித்தார். எங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன், தங்க குணமுள்ள கலை மன்னன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன், மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன். மின்னுகின்ற பொன்னை போன்ற நிறத்தை பெற்றவர், மூடி வைக்க தெரியாத கரத்தை பெற்றவர், எண்ணுகின்ற எண்ணத்திலும் அறத்தை பெற்றவர், எல்லோரும் போற்றுகின்ற தரத்தை பெற்றவர், தன்னலம் கருதாத மனத்தை பெற்றவர், திராவிடர் என்னும் ஓர் இனத்தை பெற்றவர், உண்மையில் வழுவாத நடத்தை பெற்றவர், ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இடத்தை பெற்றவர், அன்பு கொண்ட அண்ணாவின் தம்பி அல்லவா அவர், அறவழியில் நடக்கும் தங்க கம்பி அல்லவா, தங்க கம்பி அல்லவா. அண்ணா அதனால்தான் மக்கள் திலகத்தை இதே கனி, இந்த கனி எங்கே சென்று
விழப்போகிறதோ என்று யோசித்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக என் மடியில் வந்து விழுந்தது. அதை எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன். என்னுடைய இதயக்கனி எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொன்னார் அறிஞர் அண்ணா. உங்கள் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் சங்கமுனமுள்ள கலை மன்னன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன் மக்கள் திலகம் எங்கள் எம்ஜிஆர் அண்ணன். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்காக